என்னுடைய பெயர் சிவகாமி. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சிவகாமி. நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த யூடியூப் சேனல் எதுக்காக அப்படின்னா, தமிழ் பேசுற மக்களுக்கு ஹிந்திய சுலபமாக கத்துக் கொடுக்கறதுக்காக நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த யூடியூப் சேனலுடைய பேர் சிவகாமி பாடசாலா. இந்த சிவகாமி பாடசாலா மூலமாக என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எளிமையாக முறையில ஹிந்தி பேசவும் எழுதவும் கத்துத்தரேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துன்னா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணலாம். அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணலாம். இப்படி அந்த சேனல் மூலமாக உங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல இன்னைக்கு முதல் நாளைக்கு என்ன பண்ண போறேன்னா, சொர் கத்துக் கொடுக்க போறேன். சொர் அப்படின்னா தமிழ்ல உயிரெழுத்துன்னு அர்த்தம். ஹிந்தியில ஸ்வர். இப்ப நம்ம தமிழ்ல உயிரெழுத்துக்கள் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ அப்படி வரும். ஆனா ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 13 எழுத்துக்கள் தான் இருக்கு. ஹிந்தியில அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக இந்த உச்சரிப்புல தான் நம்ம சொல்லணும். நம்ம தமிழ் சொல்ற மாதிரி இது சொல்ல முடியாது. ஏன்னா இது அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்புக்காக. இந்த ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். அதனாலதான் உச்சரிக்கிறது கரெக்டா இருந்ததுன்னா நமக்கு வார்த்தைகளும் கரெக்டா வெளியில வரும். அப்போ இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக. இது உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்தை நீங்க எப்படி எழுத கத்துக்கணும் அப்படின்னா, முதல்ல சிம்பிளாக கத்துக்கலாம். எப்படி கத்துக்கணும்னா, நீங்க ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டு முதல்ல எழுத ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு 3 போட்டுக்குங்க. போட்டு பக்கத்துல ஒரு 1 போட்டுக்குங்க. 1 போட்டு அந்த 3க்கு நடுவுல இருக்கிற வார்த்தை, அதாவது உங்களுக்கு இதுல தெரியும், ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. ஆ எப்படி எழுதணும்ட்டு. அந்த ஆ எழுதுறதுக்கு 3 போட்டு பக்கத்துல 1 போட்டு சின்ன கோடை நடுவுல போடுங்க. அதே மாதிரி மேல ஒரு சின்ன கோடை போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா அது ஆ. ஹிந்தியில ஆ. அதே ஆ எழுதணும்னா பக்கத்துல இன்னொரு கோடை போட்டு மேல ஒரு கோடை போட்டீங்கன்னா ஆ அப்படின்னு உச்சரிக்கலாம். அதே மாதிரி ஈ எப்படி எழுதுறதுன்னா, முதல்ல எஸ் மாதிரி போட்டுக்குங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல எஸ் போடுவீங்கல்ல, அந்த எஸ் போட்டு கீழே லைட்டா சுழிச்சா போதும். அதுல பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி மேல ஒரு சின்ன கோடு. இது போட்டா இது ஈ. அதே மாதிரி ஈ போடணும்னா அதே தான். எஸ் போட்டு ஆரம்பிச்சு மேல ஒரு சின்னதா வள்ளி மாதிரி போட்டீங்கன்னா அது ஈ. ஊ எழுதுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஊ போடுறதுக்கு ஒரே ஒரு 3 போட்டா போதும். 3 போட்டு மேல ஒரு கோடு போடுங்க. தீந்து போச்சு. இப்ப அடுத்தது ஊ. அதுக்கும் அதேதான். 3 போட்டு சின்னதா ஒரு சுழிப்பு சுழிச்சிட்டு மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா ஊ வந்துடும். இப்ப இது எவ்வளவு ஈஸின்றது உங்களுக்கே தெரியுது எழுத. உச்சரிக்கவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப ரு. ரு எழுதுறதுதான் கொஞ்சம் என்னன்னா யோசிக்கணும். முதல்ல ஒரு கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டு இடது பக்கமாக எஸ், சின்ன எஸ் எப்படி போவீங்க அந்த மாதிரி சின்ன எஸ் போட்டுக்குங்க. வலது பக்கத்துல விய திருப்பி போடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது இல்ல. அந்த மாதிரி விய திருப்பி போட்டானா இது ரு. தமிழ்ல நம்மளுக்கு கிடையாது ரு, ஆனா ஹிந்தியில இருக்கு. அதே மாதிரி ஏ. ஏ எப்படி போடணும்னா ஒரு 2 சின்ன கோடை போட்டு முதல் கோட்டை கீழுக்கா லைட்டா இழுத்தா போதும். ஸ்ட்ரைட் இதுல இருந்து சின்னதா இழுத்துருங்க. மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா அது ஏ. அதே மாதிரி ஐ. ஏன்னா ஏ கிடையாதுங்க. ஹிந்தியில ஏ ஐ தான் வரும். அந்த ஐ எழுதுறதுக்கு அதே மாதிரி 2 கோடை போட்டு ஒரு கோடை கீழே எழுத்துக்குங்க. அதே மாதிரி அந்த சின்ன கோட்டுக்கு பக்கத்துல மேல ஒரு லைட்டா கோணலாக ஒரு சின்ன கோடு போட்டுக்குங்க. இது ஐ. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ஓ. ஓ எப்படி எழுதணும்னா, நம்ம ஆ எழுதணும் பார்த்தீங்களா? அந்த ஆ எழுதிட்டு அதுக்கு மேல சின்னதா ஒரு கோடு போட்டீங்கன்னா அது ஓ. ஔ. அடுத்தது ஓக்கு அப்புறம் ஔ தான் வரும். ஓ வராது. ஔ எப்படி எழுதணும்னா இதே மாதிரிதான். முதல்ல ஆ எழுதிக்குங்க.
3 போட்டு ஒரு 2 1 போட்டுக்குங்க. நடுவில் சின்ன டாட் வச்சுக்குங்க. மேலே ஒரு கோடு போட்டுட்டு மேலே 2 கொம்பு வைக்கணும். அதுக்கு 2 கொம்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. 2 கொம்பு மாதிரி போட்டிங்கன்னா அது அவு. அதுக்கப்புறம் அம் அப்படி எழுதுறது வந்து ஆ போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சா போதும். இது அம். அதுக்கப்புறம் அக்கு கிடையாது. ஹிந்தியை பொறுத்தவரை அஹா. சொல்லுங்க அஹா. அந்த அஹாவுக்கு என்ன பண்ணணும், ஆ எழுத்தி பக்கத்திலேயே 2 டாட் வைக்கணும். அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, 2 டாட் வச்சிங்கன்னா அது அஹா. அப்போ இது உயிரெழுத்து, அதாவது ஹிந்தியில சொர். புரிஞ்சுதுங்களா? இல்லை இன்னொரு தடவை சொல்லணுமா? இன்னொரு தடவை நான் சொல்றேன் பாருங்க. அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல? நீங்க என்ன பண்ணுங்க, இதை ஒரு புக் எடுத்து பென்சிலும் இல்லது பேனாவோ எடுத்து இதை மாதிரி எழுதி பாருங்க. முதல்ல ஆ எழுதி பாருங்க. அதுக்கப்புறமா ஈ எழுதுங்க. ஊ இதெல்லாம் ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. அது அழகா எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்தது மெய் எழுத்து. இப்போ உயிரெழுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எழுதி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஈஸியா இருக்குது இல்லைன்றத. அடுத்தது மெய் எழுத்து கற்றுக் கொடுக்குறேன். இப்போ மெய் எழுத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவோம், க ச ட த ப. அதாவது என்னன்னா எல்லாத்துலயுமே ஒன்னொன்று தான் இருக்கும். காவுல ஒன்று, சாவுல ஒன்று, டாவுல ஒன்று, தாவுல ஒன்று, பாவுல ஒன்று. ஆனா ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் மெய் எழுத்துக்கள் ஓரோ இதுக்கும் வரிசைக்கும் 4 இருக்கும். அதாவது கா அப்படின்னா 4 கா இருக்கும். சா அப்படின்னா 4 சா இருக்கும். டாவுக்கு 4 டா, தாவுக்கு 4 தா, பாவுக்கு 4 பா. இப்போ இதெல்லாம் தான் நம்முடைய உச்சரிப்புக்கு முக்கியமான எழுத்துக்கள். இப்போ மெய் எழுத்து உச்சரிப்பு கரெக்டா இருந்ததுன்னா நம்முடைய வார்த்தைகள் எழுத்துக்களும் கரெக்டா இருக்கும். இப்போ முதல் வரி கத்து கொடுக்குறேன் பாருங்க, கா வரிசை. இப்போ இந்த கா வரிசை எப்படி சொல்லணும் அப்படின்றத உங்களுக்கு உச்சரிப்பு பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் க க க க ஙா. அந்த லாஸ்ட்ல வருது ஙா, அது வந்து சைலண்ட்ல போயிடும். அது வந்து எதுக்காவது தான் வரும். அதை வந்து அவ்வளவுக்கு முக்கியத்துவம் இல்லை. முதல் 4 கா தான் முக்கியத்துவம். அந்த 4 காயுடைய உச்சரிப்பும் கரெக்டா இருந்தாதான் உங்களுக்கு வார்த்தைகள் பின்னாடி வரும்பொழுது இடிக்காம இருக்கும். ஏன்னா அந்த சொல் வந்து நம்ம தமிழ்ல எல்லாத்துக்கும் கா கா கான்னு சொல்லிடுவோம். ஆனா இதுல வந்து அப்படி சொல்ல முடியாது. க க க க அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? இப்ப அடுத்த லைனு சா. சா வரிசையிலும் அதேதான். நீங்க சொல்ற இந்த சா தமிழ்ல ஒரே ஒரு சா தான் இருக்கும். ஆனா ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் 4 சா இருக்கும். எப்படின்னா ச ச ஜ ஜா ஞா. அதாவது ச ச ஜ ஜா ஞா. புரிஞ்சுதுங்களா? இது எழுதுறது ஈஸி. முதல்ல கா எழுதி எப்படி போடணுன்றது முதல்ல இப்போ நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா மிச்ச எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதை பார்த்தீங்கனாலே, படத்துல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி எழுதுறதுன்ட்டு. முதல் கா எழுதுறது எப்படின்னா, முதல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த பக்கம் ஒரு ரவுண்ட், இந்த பக்கம் ஒரு ரவுண்ட், அவ்வளவுதான். அதே மாதிரி ரெண்டாவதுக்கு 2 மாதிரி போட்டு பக்கத்துல வா மாதிரி போடணும். அடுத்தது காவுக்கு சீயை திருப்பி போட்டா மாதிரி ஒரு 1. இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அது மாதிரி அடுத்த காவுக்கு 3 திருப்பி போட்டு ஒரு கோடு. புரிஞ்சுதுங்களா? இப்ப இது பார்த்துக்கிட்டே நீங்க புரிஞ்சுக்கிட்டே நீங்க எழுதலாம். அடுத்தது சா வரிசை எப்படி செய்யணும்னா, அந்த சொல்ல பார்த்துக்கங்க, உச்சரிப்பை கேட்டுக்கங்க. ச ச ஜா ஜா ஞா. புரிஞ்சுதுங்களா டிஃபரெண்ட்? ச ச ஜா ஜா ஞா. அடுத்த வரிக்கு போகலாமா? அடுத்த லைனு டா. டா வரிசையில ட ட ட ட நா. இந்த நா அப்படின்றது 3 சுழினா. அந்த 3 சுழினா எப்படி உச்சரிப்பீங்க? அந்த மாதிரி உச்சரிக்கணும் அதுக்கு. இப்போ இந்த 4 இதையும் பார்த்துக்க மறுபடியும். ட ட ட ட நா. முதல்ல டா சொல்லணும், அதுக்கப்புறம் டா சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? லாஸ்ட்ல நா. நான் வந்து 3 சுழினா எப்படி உச்சரிப்பீங்க? நா நா இல்ல நா.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து 4வது லைன் வந்து தா வரிசை. த, 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 ந. நா அப்படின்றது 2 சுழினா. ஏன்னா இந்த வரிசையெல்லாம் உங்களுக்கு கரெக்டா பர்ஃபெக்டா அந்த உச்சரிப்பு வந்தாதான் நீங்க வந்து அந்த ஒரு வார்த்தைகளை வரும்பொழுது உச்சரிப்பு வரும். அந்த உச்சரிப்பு வரத்த மாதிரி மீனிங்ஸும் மாறும். இப்ப நான் சொல்றதையும் திருப்பி திருப்பி ஒரு 10 தடவை சொல்லி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா வரும். அடுத்தது என்ன லைனு? பா லைனு. ப, 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 பா, மா. ப, 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 பா, மா. லாஸ்ட்ல இருக்குது மா. புரிஞ்சுதுங்களா? அடுத்த லைன் எல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். ய, ர, ல, வா. ய, ர, ல, வா. அடுத்தது ஷ, ஷ, ச, ஹ. ஷ, ஷ, ச, ஹ. இது லாஸ்ட்ல இருக்கிறது வந்து சம்யுக்தாட்சரம்னுவாங்க. அது கூட்டு எழுத்துன்னுவாங்க. அதை வந்து கடைசியில நம்ம கத்துக்கலாம். ஆனா இப்போ இதுல கூட சேர்த்து கத்துக்கிறது ஈஸி. இக்ஷ. இக்ஷா அப்படின்றது இக்கு பிளஸ் ஷா. அதுதான் அது கூட்டெழுத்து. இக்ஷ. அடுத்தது இத்ர. இத்து பிளஸ் ரா. இத்ர. இஞ்ஞ. புரிஞ்சுதுங்களா? இக்ஷ, த்ர, ஞ. இப்ப இன்னொரு தடவை முதல்ல இருந்து நான் சொல்லி தந்துடுறேன். இதை நீங்க நல்லா கம்ப்ளீட்டாக எழுதவும் படிக்கவும் கத்துக்குங்க. பாருங்க. க, 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 ங. ச, ச, ஜ, ஜ, ஞ. ட, 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 ந. த, 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 ந. ப, 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 ம. ய, ர, ல, வ. ஷ, ஷ, ச, ஹ. இக்ஷ, இத்ர, ஞ. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. அதாவது முதல்ல உயிரெழுத்து கத்துக்கங்க. அந்த உயிரெழுத்து எழுதி பார்த்து உச்சரிங்க. அதே மாதிரி மெய்யெழுத்து எழுதுங்க. மெய்யெழுத்துல வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங்ஸ் இருக்கு. உச்சரிப்பை கவனமாக இது பண்ணுங்க. இப்ப இது எதுக்காக இவ்வளவு தூரம் உங்களுக்கு உச்சரிப்பு சொல்றேன்னா, இந்த ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஓரோ உச்சரிப்புக்கும் ஓரோ மீனிங் இருக்கு. அது நான் போக போக ஒரு வார்த்தைகள் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கே புரியும். அதனாலதான் இப்ப நான் வந்து இதை நல்ல உச்சரிப்பை கத்துக்க சொல்றேன். இந்த உச்சரிப்பு கத்துக்கிட்டாதான் நீங்க வார்த்தைகள் சொல்லும் பொழுது கேட்கறவங்களுக்கு, ஹிந்தியில பேசுறவங்களுக்கு அந்த கேட்ட உடனே அவங்களுக்கு அது என்னன்றத புரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்கன்ட்டு. இல்லாத பட்சத்துல அவங்க பேசினாலும் உங்களுக்கு புரியாது, நீங்க சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இப்ப இதெல்லாம் நம்ம கத்துக்கிறதுனால என்னன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு வேற வெளி ஸ்டேட்டுக்கு போறோம், ஹிந்தி பேசுற ஸ்டேட்டுக்கு போறோம். இல்லைன்னா வேற எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் மெயினா இப்போ ஹிந்தி தான் கேட்கறாங்க. அப்ப அந்த ஹிந்தி கேட்கும்போது அந்த ஹிந்தியை வச்சு நம்ம முழிக்க கூடாது. அதாவது தெரியலையே, எதுவும் நம்ம நிறைய பேருக்கு என்ன பண்ணனா, சின்ன வயசுல கத்துக்க முடியல, அதனால வந்து இப்ப எனக்கு எப்படி கத்துக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்க, சொன்னாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுதான் சரி, நம்மளால முடிந்த ஹிந்தி வார்த்தைகளை சொல்லி கொடுத்து அவங்களையும் கொஞ்சம் தேய்த்தலாம் அப்படின்னா. ஏன்னா எல்லார் வீட்டுக்கும் நானும் போக முடியாது, அவங்களும் வீட்டுக்கு வர முடியாது. இதுன்றது வந்து வீட்டுல இருந்தே அவங்க கத்துக்க முடியும். அதுக்காக தான் இதை ஆரம்பிச்சு வச்சேன். இதுல வந்து உங்களுடைய விருப்பங்கள், ஏதாவது புரியல, இல்லைன்னா ஏதாவது டவுட்டுகள் இருந்தா கூட கமெண்ட்ல அனுப்புங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை எப்ப வேணாலும் நீங்க அனுப்பலாம். நான் எந்த நேரத்திலுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். அதே மாதிரி இதை வார்த்தைகளை நீங்க கத்துக்கங்க முழுமையா. எதுக்கு முதல்ல நல்ல கவனத்தோட கத்துக்கங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டாவும் இருக்கணும், எழுதி பார்க்கணும். அதாவது வாயில ஒரு தடவை சொல்லிட்டோம் வந்துட்டு வராது. ஏன்னா இது வந்து புதுசாக கத்துக்கிற மொழி. தமிழ்ன்றது நம்ம ஆரம்பத்துல இருந்தே எல்கேஜில இருந்தே கத்துக் கொடுப்பாங்க, இல்ல 1வதுல இருந்தே கத்துக் கொடுப்பாங்க. ஆனா இது ஹிந்தின்ற மொழி வந்து புதுசா கத்துக்கிறோம். அப்ப நம்ம நிறைய நேரம் அதை பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு மனசுல பதியும், எழுதவும் முடியும். இதை நம்ம ஒரு தடவை எழுதிட்டோம், 2 தடவை எழுதிட்டு போதும் அப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு போகக்கூடாது. ஏன்னா நிறைய இந்த ஹிந்தின்றது ஒரு கடல் மாதிரி. நம்ம கத்துக்க 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 நிறைய இருக்கு.
அதனால நீங்க ஒரு வார்த்தைகளையுமே நிறைய உச்சரிப்போட இன்ட்ரெஸ்டோட கத்துக்கிறவங்க உச்சரிப்போட கத்துக்குங்க. எங்க போனாலும் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிளாஸ் இதோட போதும். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனே உடனே வரும். என்னுடைய சேனல் பேரு சிவகாமி பாடசாலா. பாடசாலான்னா ஸ்கூலுன்னு அர்த்தம். பாடசாலா ஹிந்தியில பேரு. அதனாலதான் அதை வச்சிருக்கேன் நானு. அந்த பாடசாலாவுக்கு நீங்க ஆதரவு தெரிவிங்க. அதே மாதிரி நீங்களும் கத்துக்குங்க. ஓகேங்களா? நன்றி. அதாவது இங்கிலீஷ்ல தேங்க்யூன்னுவாங்க, தமிழ்ல நன்றின்னுவாங்க. இதே ஹிந்திலன்னா தன்யவாத். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா நீங்களும் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்ககிட்டயும் சொல்லுங்க. அவங்களும் இதை கத்துக்கட்டும். அப்படி கத்துக்கிட்டு அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். இந்த என்னுடைய சேனல் பேர் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன், சிவகாமி பாடசாலா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு என்னுடைய இதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.